நான் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஸ் மல்டி கிரியேட்டிவிட்டி சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா 10 டிஃப்ரெண்ட் டைப்ஸான இண்டிபெண்டன்ஸ் டே கிராஃப்ட் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஒவ்வொரு மாதிரி மேக் பண்ணியிருக்கோம். அதாவது அக்சசரிஸ், ஸ்கூல் ப்ராஜெக்ட், பெயிண்டிங், டிராயிங், இந்த மாதிரி எல்லாமே ஒரே வீடியோவில் நான் போட்டிருக்கேன். ஸோ கண்டிப்பாக ஏதாவது ஒன்றாவது பிடிக்கும் உங்களுக்கு. ஸோ ஃபுல் வீடியோ பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு எது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் வந்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா, ஃபுல்லாக பார்த்து பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய இந்த மாதிரி கிராஃப்ட் ஐடியாஸ், ரீல்ஸ் ஐடியாஸ், ஸ்கூல் ப்ராஜெக்ட் எல்லாம் பார்க்கலாம். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு ஒயிட் பால், பிளாஸ்டிக் பாலை கீழே மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த பாலோட சென்டர் பக்கம் மட்டும் நான் டேப் ஒட்டிக்க போகிறேன். நான் இன்சுலேஷன் டேப் ஒட்டியிருக்கேன். மாஸ்கிங் டேப் இருந்தாலும் ஒட்டிக்கலாம், இல்லை நார்மல் செலோ டேப் இருந்தாலும் ஒட்டிக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு டேப் ஒட்டிட்டு மேலே வந்துட்டு ஆரஞ்சு பெயிண்ட் பண்ணிக்கிறேன், கீழே வந்துட்டு க்ரீன் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இது நல்லா காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் அந்த டேப்பை ரிமூவ் பண்ணிக்கலாம். சென்டரில் ஒயிட் கலரில் இருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு மார்க்கர் யூஸ் பண்ணி அசோக சக்கரா வந்து வரைஞ்சிக்கலாம். ஸோ 24 லைன்ஸ் இருக்கிற மாதிரியே சென்டரில் போட்டுக்கிட்டேன். அவ்வளோதான், நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நம்ம எவ்வளோ லைட் மேக் பண்ணியிருக்கோம். சரி, இண்டிபெண்டன்ஸ் டேக்கு ஒரு லைட் மேக் பண்ணிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு தான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்கள் கோயம்புத்தூரில் இருக்கீங்களா? உங்களுக்கு பிரியாணினா ரொம்ப பிடிக்குமா? அப்போ உங்களுக்கு தான் இந்த ஆஃபர். ஸோ கோயம்புத்தூரில் காந்திமன் நகர் மெயின் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் பாரதி ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நியூ ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அங்கே வெஜ், நான்வெஜ் ரெண்டுமே இருக்குது. ஸோ வந்துட்டு இப்போது நியூவாக ஓப்பன் பண்ணியிருக்கனால ஆஃபர் போயிட்டுருக்கு. அதுவும் ஆகஸ்ட் 10, 11 2 நாள் மட்டும்தான் இருக்குது. ஸோ மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். பை ஒன் கெட் ஒன் ஆஃபர். ஸோ மிஸ் பண்ணாமல் உங்கள் ஃபேமிலியோடு போய் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். முக்கியமாக ஹலால் தான். லொக்கேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஸ்க்ரீன்லேயே சைட்லேயே போடுறேன். முக்கியமாக அவங்க என்னோட ஃப்ரெண்ட் தான். நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு அட்டை மாதிரி எடுத்திருக்கேன். இந்த அட்டை பார்த்தீங்கன்னா இந்த நியூ ஷர்ட்லாம் வாங்கினா இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு அட்டை தான். ஸோ அந்த அட்டையை ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி அதுக்கு நான் ஒயிட் பெயிண்ட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் மேலே வந்துட்டு ஆரஞ்சு பெயிண்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் கீழே வந்துட்டு க்ரீன் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் சென்டரில் வந்து அசோக சக்கரை வந்து வரைஞ்சிக்கலாம். முக்கியமாக 24 லைன்ஸ் இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு சேஃப்டி பின் எடுத்திருக்கேன். அது பேக் சைடு வந்து க்ளூ அப்ளை பண்ணி அப்படியே ஒட்டி விட்டுக்கிறேன். க்ளூ அப்ளை பண்ணால் மட்டும் பத்தாது. ஸோ அதனால வந்துட்டு டேப்பும் வந்து சேஃப்டிக்காக 2 டேப் வந்து ஒட்டிக்கிறேன். ஃபஸ்ட்டு பிளாக் டேப் ஒட்டிட்டு செலோ டேப் ஒட்டிட்டேன். அவ்வளோதான், ஒரு பேட்ச் மாதிரி தான் ரெடி பண்ணிக்கோ. மேலே செலோ டேப் கூட ஒட்டிக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன் வேணுமோ நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். சிம்பிளாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த மாதிரி ஷாப்பிங் பேக் வந்து எடுத்துருக்கேன். என்கிட்ட இந்த 3 கலருமே இருந்துச்சு. ஸோ அதனால் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கிளாத்தில் கூட பண்ணலாம், பட் வந்து கிளாத் வந்து நூல் பிரிஞ்சு வரும். பட் இது வந்து அந்த மாதிரி இருக்காது. ஸோ அதனால தான் நெக்ஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுக்க. அதை வந்து சேர்த்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணி ஃபெவிபாண்ட் தான் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணி ஒட்டிட்டேன். நெக்ஸ்ட் வந்துட்டு கீழ் பக்கமாக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே மடிச்சு விட்டுக்கிறேன். இப்போ இந்த மாதிரி மடிச்சதுக்கப்புறம் இது நல்லா காயட்டும். நெக்ஸ்ட் ப்ளூ மாஸ்க் இருக்குல்ல, அதில் உள்ள எலாஸ்டிக்கை மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ரெண்டையுமே கூட கட் பண்ணி நாட் போட்டு வச்சுக்கலாம், நீளமாக கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த ஆல்ரெடி ஒட்டி வச்சிருக்கோம்ல, அதில் வந்து உள்ளே விட்டு இந்த சைடு ரைட் சைடு விட்டு லெஃப்ட் சைடாக எடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து சேஃப்டி பின் யூஸ் பண்ணி தான் உள்ளே விட்டுருக்கேன். நெக்ஸ்ட் வந்துட்டு இதை வந்து நாட் பண்ணிக்கலாம். அதுதான் ஒரு ட்ரை கலரில் ஒரு பேண்ட் மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். இது வந்து நம்மளோட கையில் கூட போட்டுக்கலாம். ஸோ எண்டிங்லேயே வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த த்ரெட்டே உள்ள மாதிரி வச்சுட்டு நம்ம வந்துட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதுவும் ரொம்ப சிம்பிளான ஐடியா, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதே கிளாத்தை யூஸ் பண்ணி இன்னொரு ஐடியா பார்க்கலாம். அதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்படி இந்த 3 கிளாத்தையும் வந்து ஒன்றா வச்சுக்கலாம். வச்சுட்டு ஃபஸ்ட்டு நான் சேஃப்டி பின் போட்டுக்கிறேன். சேஃப்டி பின் போட்டதுக்கப்புறம் இந்த ஜடை பின்னுவோம்ல, அந்த மாதிரியே வந்துட்டு ப்ரைடல் மாதிரி நம்ம வந்துட்டு பின்னிக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு ஃபுல்லாக வந்து பண்ணதுக்கப்புறம் எண்டிங்கில் க்ளூ அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். நான் ஃபெவிபாண்ட் தான் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்துட்டு க்ளூ அப்ளை பண்ணதுக்கப்புறம் திரும்ப ஒரு மடித்து ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணிவிட்டு அது நல்லா காயறதுக்காக கிளிப் மாட்டி விட்டுக்கிறேன். இப்போ இந்த சைடு வரலாம். இந்த சைடு சேஃப்டி பின் போட்டால் தெரியுமா, அந்த சேஃப்டி பின்னை எடுத்துகிட்டு இந்த சைடு எப்படி பண்ணுமோ அதே மாதிரி அந்த சைடும் நான் வந்துட்டு பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு 2 3 இதையும் சேர்த்து க்ளூ அப்ளை பண்ணிட்டு மடிச்சு விட்டு க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கிறேன். ஹோல்ஸ் போட்டுட்டு ஜம்ப்ரிங்ஸை வந்து மாட்டி விட்டுக்கிறேன். மாட்டி விட்டு அதில் செயினி, ஹூக்கு எல்லாத்தையும் மாட்டி விட்டுக்கிறேன். இப்போ இது செயின் டைப் பிரேஸ்லெட் மாதிரி ட்ரை கலரில் நம்ம மேக் பண்ணிக்கோம். எனக்கு அதை விட இது தான் பிடிச்சிருந்துச்சு. ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வந்து ஒரு சிம்பிளான பெயிண்டிங் டிராயிங் மாதிரி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்துட்டு OHP ஷீட் இருக்குல்ல, அதை எடுத்துருக்கேன். பிளாஸ்டிக் எந்த ஷீட்னாலும் எடுத்துக்கோங்க, டிரான்ஸ்பரண்ட் கவர் இருந்தாலும் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ப்ரஷ் பென் யூஸ் பண்ணி மேலே ஆரஞ்சு கலர், சென்டரில் கேப் விட்டு கீழே வந்து க்ரீன் நல்லா பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்து அதில் ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டேன். வாட்டர் வந்து லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இப்போ இந்த OHP ஷீட்டில் நம்ம பெயிண்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை அப்படியே அந்த பேப்பரில் வச்சுட்டு லைட்டாக அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த கலர் ஃபுல்லாக அந்த பேப்பரில் இறங்கிடும். இப்போ இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான டிசைனில் வந்து கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் இது நல்லா காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே நம்ம எந்த ட்ராயிங்னாலும் பண்ணலாம். எனக்கு என்ன பண்ணலாங்கிற ஒரு ஐடியாவே இல்லை. அதுக்கப்புறம் சரி ஓகே, சிம்பிளாக ஒரு 2 கை இருக்கிற மாதிரி
சென்டரில் அசோக சக்கரா அதை கை பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ எனக்கு கொஞ்சம் மேலே உள்ள கைவாது ஒழுங்காக வந்துருச்சு. அதுக்கப்புறம் கீழே உள்ளது எனக்கு சுத்தமாக வரல. அது ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணி தான் வரைஞ்சிருக்கேன். ஸோ அவ்வளோதான், ஒரு சிம்பிளான ட்ராயிங். அந்த பெயிண்டிங் பண்ணிவிட்டு உங்களுக்கு சென்டரில் எந்த மாதிரி வேணாலும் நீங்கள் வரைஞ்சிக்கலாம். ஒரு ஆர்மி மேன் நிற்கிற மாதிரி வரைஞ்சிக்கலாம், இல்லை வந்துட்டு ஏதாவது சிம்பிள் நம்மளோட நேஷ்னல் சிம்பிள் வந்து வரைஞ்சிக்கலாம். ஸோ அது உங்களோட இஷ்டம் தான். நான் வந்து சிம்பிளாக இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு இந்த ஓஹ்பி ஷீட் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணணும்னு ஆசை, அதனால இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் அதே இதுக்கு நான் ஓஹ்பி ஷீட் தான் எடுத்திருக்கேன். ஸோ அதில் வந்துட்டு சென்டர் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மட்டும் கேப் விட்டுட்டு ஆரஞ்சு க்ரீன் ப்ரஷ் பென் யூஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த ஒரு A4 சைஸ் சார்ட் பேப்பரை 2ஆக மடிச்சுக்கிறேன். இப்போ வந்து ஒரு கார்டு மாதிரி நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு அதே மாதிரி இந்த பேப்பரில் ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன் ஃப்ரண்ட் சைடு. அப்புறம் அந்த ஓஹ்பி ஷீட்டில் பெயிண்ட் பண்ணதை எடுத்து இப்படி வச்சுட்டு நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டிசைன் கிடைக்கும். நான் சென்டரில் மட்டும்தான் பண்ணியிருக்கேன், மேலே கீழே வேணான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அதுலேயே ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கேன். இப்போ இந்த கார்டுக்குள்ளே என்ன மாதிரி ரெடி பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு ஒயிட் க்ரீன் பேப்பரை ஒன்றா சேர்த்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் இதை வந்து ஒரு ஹார்ட் ஷேப்க்கு ஹாஃபாக வரைஞ்சிட்டு அப்படியே நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி கட் பண்ணோன்னா நமக்கு ஒரு 3 ஹார்ட் கிடைக்கும். இப்போ இந்த 3 ஹார்ட்டை ஒட்டுனா அது எப்படி ஒட்ட போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ட்டுக்கு பக்கத்தில் ஒரு ஹார்ட்டுங்கிற மாதிரி ஒட்டிக்கிறேன். இப்போ ஆரஞ்சு கலர் ஹார்ட்டுக்கு பக்கத்தில் ரைட் சைட் க்ளோ அப்ளை பண்ணி ஒயிட் ஹார்ட் லெஃப்ட் சைடை வந்து ஒட்டி விட்டுக்கிறேன். ஒயிட் ஹார்ட் ரைட் சைட் க்ளோ அப்ளை பண்ணி க்ரீன் லெஃப்ட்டை வந்து ஒட்டி விட்டுக்கிறேன். இப்போ இந்த 3 ஹார்ட்டையும் வந்துட்டு அந்த பேப்பருக்குள்ளே அந்த கார்டுக்குள்ளே நம்ம ஒட்ட போகிறோம். ஸோ லெஃப்ட் சைடு அந்த ஆரஞ்சு கலர் லெஃப்ட் சைட்லேயும் க்ரீன் கலர் ரைட் சைட்லேயும் க்ளோ அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே அந்த பேப்பரில் ஒட்டி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு சென்டரில் அசோக சக்கரா வரைஞ்சி விட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி கார்டை வந்துட்டு வச்சுட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அழகாக அந்த 3 ஹார்ட்டும் அப்படியே விரிஞ்சு ட்ரை கலரில் அழகாக தெரியும், ஃப்ளாக் மாதிரியே இருக்கும். அது பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நானும் திரும்ப ஓப்பன் பண்ணி பார்த்தேன். சிம்பிளாக ஒரு கார்டு ட்ரை பண்ணணும்னா நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு அட்டை மாதிரி எடுத்திருக்கேன். நான் வந்து இன்விடேஷன் கார்டில் பேக் சைடு ஒரு பிளெயினான ஒரு அட்டை இருக்கும் தெரியுமா, அந்த அட்டை எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு அதை வந்துட்டு இந்த மாதிரி சர்க்கிள் பாதி சர்க்கிளுக்கு வரைஞ்சிக்கிறேன். அதுக்கப்புறம் திரும்ப இறக்கி வச்சு பாதி சர்க்கிளுக்கு, பாதி கூட இல்லை, கொஞ்சம் அதை விட கம்மியான சர்க்கிளில் வரைஞ்சி ரெண்டையும் இப்படி ஜாயின் பண்ணி விட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த ஷேப்பில் கரெக்டாக நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். தென் அதுக்கப்புறம் வந்து ப்ரஷ் பென் யூஸ் பண்ணி வந்துட்டு மேலே ஆரஞ்சு சென்டரில் கேப் விட்டுக்கலாம். கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா க்ரீன், இதுக்கு பதில் பேப்பர் கூட ஒட்டிக்கலாம். இல்லைனா வந்துட்டு நார்மல் ஸ்கெட்ச் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரஷ் பென் தான் யூஸ் பண்ணணும்ல, நார்மல் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சென்டரில் அசோக சக்கரா வரைஞ்சிக்கலாம். தென் நெக்ஸ்ட் வந்துட்டு 2 சைடும் வந்துட்டு ஹோல்ஸ் போடணும். பஞ்சிங் மிஷின் யூஸ் பண்ணி ஹோல்ஸ் போட்டுக்கிறேன். தென் வந்துட்டு ப்ளூ மாஸ்க் இருக்கும் தெரியுமா, அதில் உள்ள எலாஸ்டிக் எடுத்துட்டு இந்த சைடு அந்த ஹோல்ஸ் வழியாக நாட் பண்ணிவிட்டு அந்த ஹோல்ஸ் வழியாக ஜாயின் பண்ணி நாட் போட்டு விட்டுக்கிறேன். இது கொஞ்சம் குட்டியாக இருக்குது த்ரெட்டு. ஸோ அதனால் 2 த்ரெட்டையும் ஜாயின் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட ஹெட் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து மேக் பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் சின்னதாக மேக் பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் தான் பார்த்தேன். ஸோ அவ்வளோதான், நமக்கு ஒரு ஹெட் கேப் மாதிரி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இண்டிபெண்டன்ஸ் டேக்கு போனால் நீங்களே மேக் பண்ணி கூட போட்டு போகலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ரவுண்ட் ஷேப்பில் ஒரு கார்ட்போர்ட் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த கார்ட்போர்டை சுற்றி க்ளூ அப்ளை பண்ணிட்டு ஒரு கார்ட்போர்ட் பீஸை வந்து இந்த மாதிரி நல்லா மடிச்சு விட்டு வச்சுருக்கேன். அதை சுற்றி விட்டுக்கிறேன். அந்த ரவுண்ட் ஷேப் கார்ட்போர்டை சுற்றி இந்த மாதிரி 2 பேப்பராக சுற்றி விட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் இதுக்கு மேலே நான் வந்து பெயிண்ட் பண்ணிக்கிறேன். க்ரீன் பெயிண்ட் தான் பண்ணிக்கிறேன். இதுக்கு பதிலாக வந்துட்டு கலர் பேப்பர் கூட ஒட்டிக்கலாம். இது ஓரமாக இருக்கட்டும். நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த நேஷ்னல் சிம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டிக்கர்ஸ் இருக்கும்ல, அதை எடுத்திருக்கேன். அதை வந்துட்டு குட்டி குட்டியாக நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ண இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கார்ட்போர்ட் பீஸில் வந்துட்டு ஒட்டி விட்டுக்கிறேன். நான் லேசான கார்ட்போர்டு எடுத்துட்டேன், நீங்கள் கொஞ்சம் கனமான கார்ட்போர்டில் வந்து எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இதை அப்படியே பிரித்து விட்டுட்டு அப்படியே வந்து ஒட்டி விட்டுக்கலாம். வரிசையாக அது ஃபுல்லாக ஒட்டினதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ஷேப்பில் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். டேரெக்டாக ஸ்டிக்கரை அதில் ஒட்டியே கட் பண்ணியே எடுத்துக்கலாம். நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் இது ஓரமாக இருக்கட்டும். நான் வந்துட்டு பேப்பரில் வந்துட்டு மேப் வந்து வரைஞ்சி வச்சுருக்கேன். ஸோ அதில் வந்துட்டு மேலே ஆரஞ்சு கீழே க்ரீன் வந்து வரைஞ்சி பெயிண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதை வந்துட்டு ஒரு அட்டையில் ஒட்டி கட் பண்ணிக்கிறேன், அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் சென்டரில் அசோக சக்கரா வரைஞ்சிக்கிட்டேன். இதுவும் ஓரமாக இருக்கட்டும். இப்போ நேஷ்னல் சிம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்ட்போர்டில் ஒட்டிட்டு சென்டரில் ஒரு மூடி மாதிரி ஹோல்ஸ் போட்டு வச்சு ஒட்டி விட்டுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இப்போ நம்ம கார்ட்போர்டில் ஒட்டி வச்சோம்ல, அதை ஃபுல்லாக க்ளூ அப்ளை பண்ணி வரிசையாக சுற்றி ஒட்டிக்கலாம். இப்போ அந்த மேப்க்கு பின்னாடி ஆல்ரெடி பின் ஒட்டி வச்சுருக்கேன். அதை வந்துட்டு அந்த மூடியோடு வந்து சேர்த்து வச்சு மாட்டி விட்டுக்கலாம். ஆல்ரெடி ஹோல்ஸ் போட்டு வச்சுருக்கேன். அவ்வளோதான், ஒரு ஸ்கூல் ப்ராஜெக்ட் மாதிரி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்துருக்கேன். அது ஆல்ரெடி இந்த ஷேப்பில் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் ஆரஞ்சு கலர் பேப்பர் எடுத்து க்ளோ அப்ளை பண்ணி மேலே ஒட்டி விட்டுக்கிறேன் அந்த பேப்பருக்கு மேலே. நெக்ஸ்ட்டு சென்டரில் கொஞ்சம் கேப் விட்டு கீழே க்ரீன் கலர் பேப்பரை ஒட்டி விட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு சென்டரில் வந்துட்டு அசோக சக்கரா வரைஞ்சிக்கிறேன். தென் இதுக்கு மேலே நான் வந்து செல்லோ டேப் ஒட்டி விட்டுக்கிறேன். அவ்வளோதான், நம்ம யூனிஃபார்மில் மாட்டி பின் பண்ணி போட்டு போவோம்ல இண்டிபெண்டன்ஸ் டேக்கு, அந்த மாதிரி தான் ரெடி பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு க்ரீன் கலர் பேப்பரை இந்த மாதிரி நல்லா மடிச்சுக்கிறேன். எத்தனை மடி வேணாலும் மடிச்சுக்கலாம், பட் வந்து கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா இது 2ஆக மடிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்து
க்ராஸாக வந்து கட் பண்ணிக்கிறேன். அதாவது லீஃபோட ஹாஃப் ஷேப்புக்கு இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது இதை அப்படியே வந்துட்டு பிரித்து விடாமல் அப்படியே மடித்து அந்த சைடு இந்த சைடு அந்த சைடு இந்த சைடு மடித்து இப்போ விரித்து பார்த்தோம் அப்படின்னா நிறையா லீஃப் கிடைக்கும். அது மட்டும் இல்லை அந்த டெக்ஸ்சர் மாதிரி கிடைக்கும். இதே மாதிரி ஆரஞ்சு கலர் பேப்பர், ஒயிட் கலர் பேப்பர், க்ரீன் கலர் பேப்பரில் கட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு ஒயிட் உள்ளன் த்ரெட் எடுத்துக்கிறேன். அதில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இப்போ இந்த லீஃபாக அப்படியே வந்துட்டு ட்விஸ்ட் பண்ணி விட்டுக்கிறேன். நல்லா மடிச்சு விட்டு சுற்றி விட்டுக்கிறேன். க்ளூ அப்ளை பண்ணணும் அப்படின்னு நின்றோம். இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லா பேப்பரையும் வந்துட்டு கேப் விட்டு ஒட்டிக்கலாம். நான் ஒரே ஒரு நூலில் மட்டும் பண்ணி காட்டியிருக்கேன். இதே மாதிரி நிறைய ரெடி பண்ணி கிளாஸ் ரூம் வாசலில் இல்லை போர்ட் பக்கத்துலலாம் வந்து டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். கிளாஸ் ஒவ்வொரு இலைக்கு பின்னாடியும் வந்து டேப்பை வந்து ரெண்டாக மடித்து டபுள் சைட் டேப் மாதிரி ஒட்டி வாலில் ஸ்டிக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபுல் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். மறக்காமல் உங்களுக்கு எது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த ஃபஸ்ட்டு பண்ண லைட்டு பிடிச்சிருந்துச்சு. ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே ஒரு லைக் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் என்ன மாதிரி வீடியோஸ் வேணும், என்ன மாதிரி வீடியோஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஐடியாஸையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா.